ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். நம்ம ஜனவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நேஷனல் அண்ட் ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சில டாபிக் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் அதோடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் போயிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா ரோடமைன் பி. ஸோ ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பற்றி நியூஸில் போயிட்டுருக்கு. இது லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாகவே நியூஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கெமிக்கலை தடை பண்ணியிருந்தாங்க. இது நம்ம அந்த பஞ்சு மிட்டாயில் ரோஸ் கலர் வர்றதுக்காக பயன்படுத்தின ஒரு கெமிக்கல். இதை பஞ்சு மிட்டாயில் இனிமேல் இந்த கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கெமிக்கல் தடை பண்ணிட்டாங்க. நம்மளோட தமிழக அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க. இப்போது வெவ்வேறு மாநிலங்களோட அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே இந்த ரோடமைன் பியை தடை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சிந்தட்டிக் டை. இது இந்த நம்ம கலருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தட்டிக் டை. இது எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் துணிகளுக்கு சாயம் போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி லெதர் செப்பல், இந்த லெதர் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி பேப்பர், பெயிண்ட், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டை தான் இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டை. ஓகேவா? ஸோ இதை பொறுத்தவரை இது உணவுப் பொருட்கள், உணவுப் பொருட்களில் இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணவு நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை உட்கொள்றதுனால நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கெமிக்கலில் தடை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது டெக்ஸ்டைலில் பயன்படுத்துகிறாங்க, லெதரில் பயன்படுத்துகிறாங்க, அதேமாதிரி பேப்பர், பெயிண்ட், இந்த மாதிரியான நிறையா துறைகளில் இது பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஆர்ஓ சக்தி. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 நாடுகளில் இருக்கக்கூடிய 12,000 சிறுவிகள் இந்த சக்தி அப்படிங்கிற இந்த திட்டத்தில் பங்கேற்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பெண்கள். ஸோ ஒரு 12,000 பெண்களை அந்த லூனார் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். 2023 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ எந்தெந்த மாநிலங்கள்லாம் நல்லாட்சி செய்தோ அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கடைசியாக 2023 அதுக்கு முன்னாடி 2021 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது 2025 அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும். இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட். ஓகேங்களா? இது எப்போ ஒரு தடவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2021 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது 2025 இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பட் என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாட் டு ரிலீஸ் த குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸ். 2023 இந்த லாஸ்ட் இயர்க்கான இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எந்த அளவுக்கு ஆட்சி செய்கிறாங்க, எந்த அளவுக்கு நல்லாட்சி புரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் இது பண்ணுவாங்க. ஸோ இதில் லாஸ்ட் 2 ரிப்போர்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் இருந்தா அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டில் தமிழக அரசாங்கமும் இன்னொரு இதில் குஜராத், இந்த 2 மாநிலங்களும் முதல் இடத்துல இருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாரதிய வியாயுன் அத்நியாயம் 2024. பாரதிய வியாயனு அதிநியாயம் 2024. இது என்னன்னா ஒரு பில். நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு பில்லு பாஸ் பண்ணி அந்த பில்லை சட்டமாக மாற்றிட்டாங்க. ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மசோதா இப்போ சட்டமாக மாறிடுச்சு. இந்த பில்லுக்கு பேர் என்ன அப்படின்னா பாரதிய வியாயுயன் அதிநியாயம். பாரதிய வியாயுய அதிநியாயம் அப்படிங்கிறதா இந்த சட்டம். ஸோ இந்த மசோதா முதல்ல லோக்சபாவில் 8வது மாதம், ஸோ 2024 8வது மாதம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராஜ்யசபாவில் இந்த சட்டம் 12வது மாதம், ஸோ டிசம்பர் மாதம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக 2 அவையிலேயும் இது பாஸ் பண்ணதுக்கப்புறமா பிரசிடென்ட்டும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது இந்த சட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2025 ஜனவரி 1 பாரதிய வியாயும் அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1934 ஏர்கிராஃப்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. விமான சட்டம் 1934 அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா விமானங்கள் வாங்குறது, விமானங்கள் உற்பத்தி பண்ணுறது, மாதிரி விமானங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இந்த சட்டத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா இந்த சட்டம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கிட்ட ஆக போகுது, ஒரு 90 ஆண்டுகள் ஆக போகிறதுனால இந்த ஓல்டு
ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரதிய வியாயுயன் அதிநியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது சட்டம் வந்து கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த சட்டம் பேரை கொடுத்துட்டு இந்த சட்டம் வந்து எது தொடர்பாக உள்ளதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சட்டம் வந்து எந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அதனால் எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய சிபிஐ இருக்காங்களே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாரத் போர்ட்டல் என்னது பாரத் போல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போர்ட்டலை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் வந்து இந்த போர்ட்டலை டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் அதே மாதிரி மாநில அரசாங்கத்துடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இந்த புலனாய்வு அமைப்புகள் இந்த புலனாய்வு அமைப்புகளையும் இன்டர்போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடி இருக்குது. இன்டர்போல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் போலீஸ். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய போலீஸும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இன்டர்போல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த இன்டர்போலோட இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புலனாய்வு அமைப்புகளை இந்த இன்டர்போலோட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு தேவையான எல்லா டேட்டாஸையும் வந்து இன்டர்போலுடைய மெம்பர் கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கிறலாம். அதுக்காக உள்ள திட்டம் தான் பாரத் போல் போர்ட்டல். எனது பாரத் போல் போர்ட்டல். ஓகே, அடுத்து ஐஎன்எஸ் பக்ஷீர். ஸோ ஐஎன்எஸ் பக்ஷீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் நேவல் ஷிப் ஒரு புதிய நேவல் ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிங்க. அதோட பேர் என்னன்னா பக்ஷீர். ஸோ பக்ஷீர் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய புதிய நேவல் ஷிப். ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்காக அதை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் எல்லா மீன்களையும் தாக்கி வேட்டையாடக்கூடிய ஒரு மீனுக்கு பேர் தான் வக்ஷீர் அப்படிங்கிற இந்த மீன். ஸோ இதனால தான் இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வக்ஷீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நீர்மூழ்கி கப்பல். இந்த வக்ஷீர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல். இது வந்து ப்ராஜெக்ட் 75. ஸோ ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துக்கு கீழே இது வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு கீழே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்கார்பியான் கிளாஸ் சப்மரைன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள திட்டம் தான் என்னன்னா ஐஎன்எஸ் பக்ஷீர் அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ இப்போ இந்த ஐஎன்எஸ் பக்ஷீருக்கு கீழே இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து மிஷன் மாசம். ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம். 2025 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, மிஷன் மாசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 2024 இந்த திட்டத்துக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் இந்த திட்டத்தை இப்போ தான் 2025 தான் இந்த திட்டத்தை நடைமுறை வந்து படுத்துகிறாங்க. ஸோ என்ன திட்டம் அப்படின்னா மிஷன் மாசம். ஸோ மிஷன் மாசம் அப்படிங்கிறதா இந்த திட்டம். ஸோ இதை யார் நடைமுறைப்படுத்துகிறா அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதை நடைமுறைப்படுத்த போகிறது வந்து இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வானிலை அறிவியல் துறை, இந்திய வானிலை மையம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து ஒரு வெதர் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம். இது என்ன சிஸ்டம், வானிலை முன்னறிவிப்பு. இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய இயற்கை பேரிடர் நடக்குது. அதே மாதிரி திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த மாதிரி நிறைய வானிலை மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா. இந்த வானிலை மாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே கண்காணித்து நமக்கு வந்து தகவல் தரக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தானே மிஷன் மாசம் அப்படிங்கிற இந்த சிஸ்டம். ஓகேவா. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து IMDயோடைய 150வது ஆண்டு செலிப்ரேஷன் தொடக்க விழாவில் வந்து இதை அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியம், நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 8வது பே கமிஷன் என்ன பண்ணுறாங்க, நம்ம மத்திய அரசாங்கம் வந்து 8th பே கமிஷன் 8வது பே கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 8வது பே கமிஷன் அப்படிங்கிற இது வந்து ஜனவரி மாதம் வந்து போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளத்தை உயர்த்துறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே கமிஷன் வந்து போடுவாங்க. ஓகே. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பே கமிஷன் வந்து போடுவாங்க. ஸோ இப்போது 2025 ஆண்டு 8வது பே கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 2016 7வது பே கமிஷன் வந்து போட்டாங்க. ஸோ முதல்ல வந்து இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் முதல் பே கமிஷன் வந்து போட்டாங்க. 1947 முதல் பே கமிஷன் வந்து போட்டாங்க. கடைசியாக 2016 7வது பே கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 8வது பே கமிஷன் வந்து போடுறாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இது என்னன்னா ஃபிட்மேன் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே. ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்து
நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, ஸ்வமித்வா. ஸ்வமித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து மக்களுக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட், ஸோ கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான லேண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்காது, பட்டா சிட்டா இந்த மாதிரியான ப்ராப்பரான லேண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, ஸோ இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்பரான லேண்ட் ரெக்கார்ட், அவங்களுக்கு ப்ராப்பரான சொத்துரிமைக்கான ஒரு அடையாள அட்டை கொடுக்கறதுக்காக உள்ள திட்டம் தானே சம்வித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். இதை நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருந்த ஒரு 6.5 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 65 லட்சம் மக்களுக்கு வந்து இந்த திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஸோ நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிஷன். ஸோ முதல்ல 2005ஆம் ஆண்டு நேஷ்னல் அர்பன் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க. அடுத்து 2013 நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 முக்கியமான சுகாதார திட்டங்களை நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 ஒன்றா சேர்க்குறாங்க, நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற பேரில் ஒன்றா வந்து சேர்க்குறாங்க. ஸோ இப்போது இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2013 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக 2026 வரை இந்த நேஷனல் ஹெல்த் மிஷனை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் ஹெல்த் மிஷனை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ 2026 இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031ஆம் ஆண்டு வரை இந்த நேஷனல் ஹெல்த் மிஷனை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து நேஷ்னல் மற்றும் ஸ்டேட்டோட டாபிக் வந்து முடியுது. ஸோ இப்போது 2025 ஜனவரி மாதம் நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் என்ன அப்படின்னா வித்துல் குமார் அப்படிங்கிற இவரை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோடைய தலைவராக டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, வித்துல் குமார் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அனீஷ் தயால் சிங் வந்து இருந்தார், இப்போ அவருக்கு பதிலாக யார் வித்துல் குமாரை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து தருண் தாஸ் இவரை வந்து இதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஸோ சிஐஐ அப்படிங்கிற அமைப்புடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர். இப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு கௌரவ விருது வந்து வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து இந்த தருண் தாஸ் அவர்களுக்கு இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான ஒரு நல்லுறவை ஏற்படுத்தினதுக்காக தருண் தாஸ் அவர்களுக்கு சிங்கப்பூருடைய குடியுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிங்கப்பூருடைய குடியுரிமை வந்து யார் கொடுத்துருக்காங்க, தருண் தாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டாக்கு, இதுக்கு முன்னாடி இதே ஹானர் வந்து ரத்தன் டாட்டாக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ யாருக்கு பண்ணியிருக்காங்க, தருண் தாஸ் அவர்களுக்கு இதே விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து முன்னாள் இராணுவ தளபதி மற்றும் மத்திய அமைச்சராக இருந்த விஜய்குமார் சிங், ரொம்ப முக்கியம், விஜய்குமார் சிங் இதுக்கு முன்னாடி இராணுவ ஜெனரலாகவும் இருந்திருக்காரு, அதே மாதிரி மத்திய அமைச்சராகவும் இருந்த விஜய்குமார் சிங் அவர்களுக்கு மிசோரமுடைய 25வது ஆளுநராக, மிசோரத்துடைய 25வது ஆளுநராக யார் பதவி ஏற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இராணுவ தளபதி மற்றும் மத்திய அமைச்சராக இருந்த விஜய்குமார் சிங் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து நீதிபதி வினோத் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். ஓகேவா. ஸோ உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் 33 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு சிஜி உட்பட மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்கணும். ஸோ இதில் எப்பப்பெல்லாம் வந்து வேக்கண்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வந்து உயர்த்துவாங்க. அந்த வகையில் இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக யார் வந்து பதவி ஏற்றிருக்கா அப்படின்னா, நீதிபதி கே வினோத் சிங். ஸோ நீதிபதி கே வினோத் சந்திரன் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து இவருக்கான அந்த ஓத்து இருக்கு இல்லையா, இது வந்து யார் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் இந்தியாவுடைய 51வது சிஜிஏவாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கன்ஹா அவர்கள் வந்து பதவி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வினோத் சந்திரன் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா, பாட்னா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பாட்னா உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, இதோடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பான சிஆர்பிஎஃப். ஓகேங்களா. ஸோ சிஆர்பிஎஃப் உடைய தலைவராக பிரதாப் சிங் வந்து சிஆர்பிஎஃப் உடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து அசாமை சார்ந்த போலீஸ் ஆஃபீஸர், அசாமை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகே.
ஸோ அடுத்து சில முக்கியமான இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்டுடைய பிரதமராக, அயர்லாந்து நாடு இருக்கு இல்லையா, அயர்லாந்து நாட்டுடைய பிரதமராக யார் வந்து பதவி ஏற்றிருக்கா அப்படின்னா மைக்கேல் மார்டின். யார்? ஸோ மைக்கேல் மார்டின் அப்படிங்கிறவர் அயர்லாந்து நாட்டுடைய தலைவராக யார் பதவி ஏற்றிருக்கா? மைக்கேல் மார்டின் அப்படிங்கிறவர் வந்து ஜனவரி 23 2025 மைக்கேல் மார்டின் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 95 வாக்குகள், இந்த பிரைம் மினிஸ்டருக்கு நடந்த எலெக்ஷனில் மொத்தம் 95 வாக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கூட்டாட்சி கவர்மெண்ட் தான், ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா அயர்லாண்டுடைய பிரதமராக யார் வந்து பதவி ஏற்றிருக்கா? மைக்கேல் மார்டின். ஸோ மைக்கேல் மார்டின் அப்படிங்கிறவர் அயர்லாண்டுடைய பிரதமராக பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அடுத்து அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. ஸோ அலெக்சாண்டர் லுகாஷென்கோ அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டு இருக்கு இல்லையா, பெலாரஸ் நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக, ஸோ பெலாரஸ் நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக யார் வந்து பதவி ஏற்றிருக்கா? அலெக்சாண்டர் லுகாஷென்கோ அப்படிங்கிற இவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகே. ஸோ பெலாரஸில் நடந்த இந்த பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷனில் இவர் கிட்டத்தட்ட 86.82% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 86.82%. ஸோ எலெக்ஷனில் 86.82% வாக்குகள் வாங்கி யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா? அலெக்சாண்டர் லுகாஷென்கோ வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து ஜான் மஹமா. ஸோ ஜான் மஹமா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா. ஸோ கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நாடு இருக்குது. இந்த கானா நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக யார் பதவி ஏற்றிருக்கா? ஜான் மஹமா. யார்? ஜான் மஹமா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா நாட்டுடைய தலைவராக பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து மூன்றாவது முறையாக கானா நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிறாரு. ஓகே. ஸோ அடுத்து ஏஷியா போட்டியில் கோல்டு மெடல், ஸோ ஏஷியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டு மெடல் வாங்கின, அதே மாதிரி பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கிக்கூடிய பகதூர் சிங் சாகு. யார்? பகதூர் சிங் சாகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு முன்னணி தடகள வீரரான யார்? பகதூர் சிங் சாகு. இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AFI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு யாரை தலைவராக போட்டிருக்காங்க? பத்மஸ்ரீ விருது வாங்கின, அதே மாதிரி ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கின பகதூர் சிங் சாகு. ஓகே. ஸோ பகதூர் சிங் சாகு அப்படிங்கிறவரை அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓடைய புதிய தலைவராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாராயணன் அவர்களை ஐஎஸ்ஆர்ஓடைய புதிய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டரை யார் போட்டிருக்கா? நம்மளுடைய கேபினட் கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 இவரை என்ன பண்ணியிருக்காங்க? ஐஎஸ்ஆர்ஓடைய சீஃபாக எப்போ பண்ணியிருக்காங்க? ஜனவரி 14 அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் வந்து ஐஎஸ்ஆரோட சீஃபாக இருந்தா அப்படின்னா சோம்நாத் அவர்கள் ஐஎஸ்ஆரோட சீஃபாக இருந்தாங்க. இப்போது ஐஎஸ்ஆரோடைய புதிய சீஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? நாராயணன் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணன், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா நாராயணன் அவர்கள். இப்போது இவரை ஐஎஸ்ஆரோடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் ஐஎஸ்ஆரோடைய லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், ஐஎஸ்ஆரோடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக இருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்தியாவுடைய இந்த கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரையோஜெனிக் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா இவர் தான். ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஐஎஸ்ஆர்ஓடைய சேர்மேனை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எம் மோகன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திரவ உந்து அமைப்பு மையம், லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திரவ உந்து அமைப்பு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டருடைய தலைவரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? எம் மோகன் அவர்களை இந்த சென்டருடைய தலைவரை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டருடைய தலைவரை யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்ல ஐஎஸ்ஆரோட சேர்மனாக இருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போது யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயணனுக்கு பதிலாக எம் மோகன் அவர்களை இந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து அம்ரித் மோகன் பிரசாத். யார்? அம்ரித் மோகன் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் SSB, ஸோ சாஸ்திரிய சீமா பால், SSB அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா
சாஸ்திரிய சீமாவால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புடைய தலைவர் யார் இருந்தால் அப்படின்னா அம்ரித் மோகன் பிரதாப் வந்து இருந்தார். ஸோ இப்போது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பிசிஏஎஸ் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்ரித் மோகன் பிரசாத். யார்? அம்ரித் மோகன் பிரசாத் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த இது வந்து வேக்கண்டாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அம்ரித் மோகன் பிரசாத் அவர்கள் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம சில முக்கியமான முக்கியமான சில பொருளாதாரம் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல டீம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. யார்? நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் மதிப்பில் அப்படின்னா 277 கோடி ரூபாய் மதிப்பில். எவ்வளோ? 277 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள டிஜிட்டலுக்கு கொண்டு வர்றது. இப்போது யாராச்சும் ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பொருளை அவர் வந்து டிஜிட்டலில் விற்க வைக்கிறது. இந்த மாதிரி அவங்களால எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய டிரான்சாக்ஷன்லேருந்து அவங்க பொருள் விற்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுறது, அவங்கள டிஜிட்டலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த டீம் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ டீம் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு. ஸோ எம்எஸ்எம்இ வந்து டிஜிட்டலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலுக்காக கொண்டு போகிற திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த திட்டம். இதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த எம்எஸ்எம்இஸ்க்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும், அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபண்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஃபண்டிங் சப்போர்ட், இந்த மாதிரி A to Z சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம். இந்த ஸ்கீமோடைய பேர் என்ன அப்படின்னா செபி. ஸோ நம்மளுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா தரோஹர். ஸோ தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை யார் லான்ச் பண்ணியிருக்கா? செபி. ஸோ செபி வந்து தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் தொடங்கின காலத்திலேருந்து இப்போ வர ஸ்டாக் மார்க்கெட்டுடைய முக்கியமான டேட்டா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான எல்லா டேட்டாஸ், ஏற்ற இறக்கங்கள், இந்த மாதிரி எல்லா டேட்டாஸு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இடம் தான் அப்படின்னா தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு 3000க்கும் மேற்பட்ட விஷயங்கள், இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான 3000க்கும் மேற்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகிள்ஸு, இன்டர்வியூஸு, நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது மெயினாக யாருக்காக அப்படின்னா யாரெல்லாம் வந்து புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து செபி வந்து இன்னொரு முக்கியமான போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த போர்ட்டலோட பேர் என்ன அப்படின்னா ஐஸ்பாட். என்னது? ஐஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிக்கல் கிளிச்சஸ். அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்டலுடைய பெயர். இது எதுக்காக அப்படின்னா டு ஸ்ட்ரீம்லைன் த ரிப்போர்ட்டிங் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூஸ் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அதர் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது, ஏதாச்சும் ஒரு கோளாறு, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல். ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் என்ன அப்படின்னா இந்த ஐஸ்பாட். இதோட எக்ஸ்பான்ஷன் முக்கியம், இன்டகிரேட்டட் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய விரிவாக்கம். ஸோ அடுத்து என்டிட்டி லாக்கர். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன். ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக உள்ளது அப்படின்னா இப்போது நம்ம இண்டிவிஜுவலுக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்டு, நம்மளுடைய முக்கியமான ஃபைல்ஸு, டேட்டாஸ் இதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய எல்லா டேட்டா, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, அதேமாதிரி உங்களுடைய லைசன்ஸு, உங்களுடைய மார்க் ஷீட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே என்ன பண்ணிக்கலாம் க்ளவுடில் டிஜிட்டலாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் டிஜிலாக்கர். ஸோ இதே மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்கல்ல,
அவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்டை போட்டு வச்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு இடம் தான் என்னென்னா என்டிட்டி லாக்கர். ஓகே, ஸோ என்டிட்டி லாக்கர் அப்படிங்கிற இந்த விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செக்யூர் க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் ஷேரிங். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இதில் உங்களுக்குன்னு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 GB கிட்ட உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 10 GBயில் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதிலிருந்தே கவர்மெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா என்டிட்டி லாக்கர் அப்படிங்கிறது. இது யாருக்காக உள்ளது? இது வந்து கம்பெனிஸ்க்காக உள்ளது. ஓகே, இது வந்து யாருக்காக உள்ளது? இது வந்து ஒன்லி கம்பெனிஸ்க்காக உள்ளது. தனி மனிதர்கள் இண்டிவிஜுவல் வந்து பயன்படுத்த முடியாது. அடுத்து நம்மளுடைய பாரத ஸ்டேட் வங்கி. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்ப ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா ஹர்கர் லாக்பதி எஸ்பிஐ பேட்ரான்ஸ். என்னது? ஹர்கர் லாக்பதி அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ இதில் மொத்தம் 2 திட்டம் இருக்குது. ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஹர்கர் லாக்பதி. ஸோ ஹர்கர் லாக்பதி அப்படிங்கிற ஒரு திட்டம், அதே மாதிரி எஸ்பிஐ பேட்ரான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதில் இந்த ஹர்கர் லாக்பதி இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அவங்களுடைய எஸ்பிஐயோட கஸ்டமர்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய், ஸோ மினிமம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் சேவ் பண்ணுறதுக்கு, மினிமம் 1 லட்சத்துலேருந்து 1 லட்சத்தில் மல்டிபிள் 2, 3 இந்த மாதிரி லட்சங்களில் சேவ் பண்ண வைக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த லாக்பதி. இது லாக்பதி அப்படிங்கிற திட்டம், தமிழில் லட்சாதிபதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஐ கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கஸ்டமர்ஸை லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி லட்சத்துடைய மல்டிபிள்ஸில் அவங்கள வந்து சேவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு சேவிங் ஸ்கீம், ஒரு சேமிப்பு திட்டம் தான் என்ன இந்த லாக்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். ஓகே, ஸோ அடுத்து இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேட்ரான்ஸ் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, இந்த எஸ்பிஐ பேட்ரான் திட்டம் வந்து யாருக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து வயதானவர்களுக்காக உள்ள ஒரு சேமிப்பு திட்டம். ஸோ யாரெல்லாம் வந்து 80 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட், அவங்க வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுக்காக உள்ள திட்டம் தான் என்ன இந்த எஸ்பிஐ பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த 2 திட்டத்தையும் யார் லான்ச் பண்ணியிருக்கா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து டாடா ஸ்டீல் இருக்காங்க இல்லையா, இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான கம்பெனியான டாடா ஸ்டீல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு டெவலப் ஹைட்ரஜன் கம்ப்ளைண்ட் பைப்லைன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹைட்ரஜன். ஓகேங்களா, இப்போ வந்து புதுசாக ஹைட்ரஜன் தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சென்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னென்னா ஹைட்ரஜன் கம்ப்ளைண்ட் பைப்ஸ். ஸோ ஹைட்ரஜன் கம்ப்ளைண்ட் பைப்ஸை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா? டாடா ஸ்டீல் வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா X65 பைப்ஸு ப்ரொடியூஸ் அட் டாடா ஸ்டீல் கொப்பாலி. ஸோ கொப்பாலி டாடா ஸ்டீல்ஸோடைய கொப்பாலி பிளான்ட் அப்படிங்கிற பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹைட்ரஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 2023 ஜனவரியில் நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன், ஸோ நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான மிஷனை நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க 2023 ஜனவரியில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 18 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி, ஸோ 18 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து நியமிச்சிருந்தாங்க. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஜிடிபி இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் இயர் வந்து இது பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கான பேஸ் இயர் பார்த்திங்க அப்படின்னா 2011-12. ஸோ இப்போது இந்த பேஸ் இயரை 2011-12லேருந்து 2023-24க்கு 22-23க்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க, 11 மெம்பர் கொண்ட கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோடைய தலைவர் யார் அப்படின்னா ரமேஷ் சந்த், நித்தி ஆயோடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ரமேஷ் சந்த் அவருடைய தலைமையில் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட நமக்கு ஜனவரி மந்த் வரையா 2 எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து நேஷ்னல் அப்புறம் ஸ்டேட் நியூஸ் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவதுல நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் நியூஸோட கண்டினியூட்டி, அதுக்கடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, தென் முக்கியமான எக்கனாமி டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதை தரவை வந்து படிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஜனவரி மந்த் வரையும் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.